நண்பர்களே போச்சுரா நண்பர்களே, நம்ம வீட்டில் என்னது ஹோட்டல் சாப்பாடு தான் நண்பர்களே. நம்ம வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா சுரக்காய் சாம்பார். இங்கே காணா, இங்கிட்ட வந்து சொல்லுங்க. சுரக்காய் சாம்பார் இங்கிட்ட வந்து சொல்லுங்க. சுரக்காய் சாம்பார், சரி, பிரியாணி. பிரியாணி கரெக்டாக சொல்ல. பிரியாணி பிரியாணினா என்ன பிரியாணி? சுல்தான் பிரியாணி சொல்லு. சுல்தான் பிரியாணி. சுல்தான் பிரியாணி, சுல்தான் புரோட்டா, சுல்தான் பட்டா, சுல்தான் வெங்காயம், கிரேவி. என்ன சுல்தான்? என்ன சொல்லுங்க? சுல்தானா? சுல்தான் வெங்காயம். வெங்காயம். நம்ம வந்து காசு கொடுத்து இருந்த ப்ரமோஷனில் ஏமா இப்படி பண்ணுற? நான் பெற்ற மேலே சுல்தான் வெங்காயம் வந்துருக்குறேன். சுல்தான் கிரேவி, ஸ்பெஷல் கிரேவி, சுல்தான் சாம்பார் எல்லாமே இருந்தா ஓகே. நம்மள எல்லா பேருமே சுல்தான் சுல்தான் சுல்தானா. ஓகே ஓகே. நீ பேசு, நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? என் தங்க மகளை பேசு. அம்மா வீட்டில் என்ன சாப்பிட்றா? சுரக்காய் சாம்பார். மூத்தவங்க வை, சாம்பார் வை. அப்புறம் சுரக்காய் சாம்பார் சூப்பர், வெரி குட். அப்புறம் சாப்பாடு ஒரு தட்டு எடுத்துருவா அப்பாவுக்கு. இங்கே வை, நீ மறைக்காத, அப்படி தட்டு எடுத்துருவா. ஓகே நம்மளே. அச்சடா, என் சின்ன சொல்லி முடிச்சோன்னே என் மகன் தட்டு எடுத்தாண்டடா. அவள் இதில் சாப்பாடு விடு. இது என் மூத்த மகன் நம்மளே சாப்பாடு போடுறது, என் மூத்த மகன். ஓகே, இது எனக்கு இரு போதும், அப்புறம் போட்டுக்கிறேன். இன்னொன்று போடு. ஓகே போதும். மூடி நண்பர்களே, என்னுடைய மனைவி என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நான் வண்டிக்கு போனேன். ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு வண்டிக்கு போய் என்னமோ அத்திப்புத்து மாதிரி டூட்டி வருது. இன்றைக்கி தான் போனேன். போய் ஒரு 800 கிடச்சி. 800 100 டீ பிளேட்டு பீஸா போச்சு, அது வாங்கிட்டு வந்தேன் 150. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி பிரியாணி கேட்டான். எம்டி பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். பிரியாணிலாம் கிடையாது, எம்டி பிரியாணி. அதில் ஒரு பீஸ் விழுந்துருக்குன்னு சொன்னார். அண்ணன் நீ வாங்கி சாப்பிட்டுக்க, நான் அவ்வளோ சொல்லுவேன். எம்டி பிரியாணி, 3 புரோட்டா. என் பொண்டாட்டிக்கு ஒரு புரோட்டா, என் மூத்த மக சர்மிக்கு ஒரு புரோட்டா, இளைய மகளுக்கு 3 பேருக்கு 3 புரோட்டா. 3 புரோட்டா 3. இந்த பாருங்க, பொய் சொல்ல மாட்டேன். 1 2 3 புரோட்டா. இருந்தால் 2 3 புரோட்டா. அவங்க 3 பேர்த்துங்க இந்த பிரியாணியை பகிர்ந்து சாப்பிடுங்க. நான் வந்து ஒன்றுமே எனக்கு சோறு மட்டும் போதும் வீட்டில். என் பொண்டாட்டி பிள்ளைக்காக வாங்கிட்டு வந்தேன். நான் டெய்லியும் கிடையாது, வீட்டு விசேஷத்துக்கு கூட சாப்பிட்றேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்துக்கிறேன் உங்களுக்காக. விட்டா புள்ளாத்தி மேய்ச்சி சொல்லிட்டேன்ல. கொஞ்சம் போடுறா. ஏன்னா என் பொண்டாட்டி ஏன் திக்க சொல்கிறான், நான் வகுத்து அடிக்கணுன்னு திக்க சொல்கிறான். அம்மா சரிங்கம்மா, மகம்மா பாப்பா சாப்பிட்றாங்க, வாங்கண்ணா இன்னும் சாப்பிடுங்க வாங்க. அம்மா நீ தட்டு எடுத்து போ, தட்டு எடுத்து ஓடு. தட்டு தான் எடுத்தா டக்கு டக்குன்னு வா. 2 தட்டு 3 தட்டு எடுத்து வா. ஓடியா. எனக்கு வேணா பண்ணி சாப்பிடுங்க. குடே தட்டை கொடுங்க. ஆளுக்கு ஒரு புரோட்டா வச்சுங்க. அந்தபடியா இந்த பிரியாணியை அங்கே கீழே வைங்க. இந்த பிரியாணியை 6 10 சாப்பிடுங்க, சரியா? இந்த அப்படியே கைப்பிடி. எனக்கு வேணாம், அப்பா டெய்லி பிரியாணி சாப்பிட்றேன். அம்மா இதெல்லாம் குழம்புல எடுத்துங்கப்பா. இந்தா குழம்புல எடுத்துங்க, இது எடுத்துங்க. இந்த சாம்பார் கொண்டு வை. இந்த எடுத்து தாளிச்சு எடுத்துங்க. இந்த கிரேவி கொஞ்சம் எடுத்துங்க அப்பா, கொஞ்சம் ருசிக்காக. நண்பர்களே, நம்ம வெளியில் போகிறோம், குடும்ப தலைவர். நான் வெளியில் போகிறேன், நிறையா சாப்பிடுவேன். நமக்கு யாராவது ஒரு ஆள் வாங்கி கொடுத்துருவாங்க, நான் டிரைவராக இருக்கிறதுனால. ஆனால் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு யார் வாங்கி கொடுக்குறது? நம்ம தான் வாங்கி கொடுப்பாங்க. அந்தம்மா போதுப்பா, தாளிச்சா போதும். இந்த அப்படி நீங்கள் சாப்பிடுங்க. நண்பர்களே, லைக் பண்ணால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம்.
இம்மா அவரா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடு எங்கே வா வா. ஏய் இந்த குழம்பு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் ஏம்மா சாப்பிடுங்கம்மா, ஏன் வய பார்க்க சாப்பிடுங்க போல. மதியானம் வாங்கின சாம்பார் சாப்பாட்டுக்கு மிச்சத்தை வச்சு கொண்டாங்க. ஆஹா அமிர்தமாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டு சாம்பார் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மொதல் சாப்பிட ஏன் சாப்பிட மாட்டீங்க? நான் சாப்பிடாம இருக்கீங்களா? இதெல்லாம் நடிப்பு ஓவர். மது எந்திரி மது பாபு. அதுமா ஏன் சாப்பிட மாட்டேற? அப்பா சாப்பிடுடா. வேண்டா அப்பா டெய்லி வெளியே சாப்பிட்ணா. பிள்ளைக்கு பொண்டாட்டி வித்தியாசத்தை பற்றியா? நண்பர்களே என் பிள்ளைய சாப்பிட மாட்டேது. என் பொண்டாட்டி கேம் எடுக்கிறா, அப்போ சிரிக்கிறா. சாப்பிடியா? ஏய் தங்கச்சி என்ன பண்ணுற? ஊத்து பிள்ளைக்கு. சரி கொடு, சாப்பிடு. நீ சாப்பிடு. ஒருவேளை நான் சாப்பிடுன்னு வருத்தப்படுறீங்களா, உங்கள் அம்மா சாப்பிடணும் வருத்தப்படுறீங்களா? அப்போ சாப்பிட்டு வந்துடுவா கேமரா எடுத்துட்டு. நண்பர்களே, நான் ஒன்றும் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போடல. உண்மையிலே இதுதான் என்னுடைய வாழ்க்கை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இரவு வேலையிலையும் பாருங்க, என் மக பசியில். ஏன் தெரியுமா நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்? நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் போட்டால் ஹோட்டலில் வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்பீங்க. இது வாங்கிட்டு வந்த காரணம் என்னென்னா, கடையில் மாவு இல்லை. நான் டியூட்டி முடிச்சு வர மணி 11 ஆச்சு. இப்போ மாவில் இருக்கிறதுனால சுல்தான் ரோட்டில் வாங்கிட்டு வந்தது. மாவு இருந்துச்சுன்னா 35 ரூபாய் சரியாக இருக்கீங்க குடும்பத்துக்கு. மாவில் அதனால் பொட்டேட்டோ எதுவும் வாங்கிட்டு அவ்வளோ. இதில் ஒன்றும் தப்பு தவற வச்சா மனுஷங்க நம்மளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி விட்டு விடைபெறி நன்றி வணக்கம். முத்தம் கொடுத்து விடைபெறும். நன்றி வணக்கம். பாய்க்கு முன்னாடி நண்பர நீங்கள் திருப்பி கேட்பீங்க, நீங்கள் என்னடா
இப்போ ஒன்று நீயே கஷ்டப்படுற இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கேட்பீங்க. சத்தியமாக நான் வாங்கிட்டு வரேன், எனக்கு இஷ்டமே இல்லை, ஹோட்டல் வாங்கி தர மாட்டேன் பிள்ளைகளுக்கு. மாவு தீந்து வச்சு நைட்டு 11:30 ஆச்சு, காலையில் வீடியோ அப்லோட் ஆகும். சரிங்களா? எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச சப்போர்ட் விட்டுங்க. என் வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பண்ணாதீங்க. என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், பை பை. எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி இருக்கா, மது சொல்கிறா, ஹெல்மெட் போட்டு வண்டி வச்சுட்றா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நன்றி, பை பை.